Bye.
யாக்கோபே, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன் வலது கரத்தை பிடித்து துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன், இந்த காலவேளையில் நீர் எங்களுக்கு துணை நிற்கிறதாய் நமக்கு சோத்திரம் அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறதாய் நமக்கு சோத்திரம் அப்பா. மக்கு சோத்திரம் அப்பா, மக்கு நன்றி அப்பா. இதோ புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்கும் என்ற வார்த்தை முடியாய் நீர் புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் நீர் மாற்றுகிறதாய் நமக்கு சோத்திரம் அப்பா. மக்கு நன்றி அப்பா. நீர் அவனமாய் நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போறதாய் நமக்கு சோத்திரம் அப்பா. அவனமாய் நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போறதாய் நமக்கு சோத்திரம் அப்பா. அவர் எல்லாம் வல்லவருக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். இதெல்லாம் நடக்குது நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஆண்டு மாதத்திலே கொடுத்த வார்த்தையின்படியாய் வாய்ப்பு பண்ண போகிறார். அவரே காரியத்தை வாய்ப்பு பண்ண போகிறார். உன் பணியை கத்திற்கு ஒப்புவித்து அவரே நம்பிக்கையாய் அவரே காரியத்தை வாய்ப்பு பண்ணுவார் என்ற வாய்ப்பு முடியாது. எந்தெந்த காரியம்லாம் வாய்க்கல, இந்த காரியத்தில் இது நடக்கும், ஆனால் நடக்காமல் காலம் தாழ்த்து கொண்டிருந்து நீங்க நினைக்கிறீங்களோ, அந்தந்த காரியத்தினால் அவர் எல்ஷடாவாய் சர்வ வல்லமை தேவனாய் இந்த வானத்தின் பூமியும் தண்ட சராசரங்களும் படைத்த அந்த சர்வ வல்லமை தேவனாய் அவர் வாய்ப்பு பண்ணுகிறார். அவரே வாய்ப்பு பண்ணுகிறார். எல்லா
எல்லோரியாய் அவர் உங்களை காண்கிற தேவனாய் அவர் நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். பூமி எங்கும் சுற்றுள்ளாவது அவருடைய கண்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மீது நோக்கமாயிருக்கிறது. யாருமே கூட பார்க்காம இருக்கலாம், ஆனால் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். யாருக்கும் தெரியாம நீங்க அழலாம், யாருக்கும் தெரியாம நீங்க வேதனைப்படலாம், ஆனால் கர்த்தர் ஒருவர் உங்கள் வேதனையும் உங்கள் கண்ணீரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வாழ்த்திருக்கிறார். உங்கள் கவலைகளை இந்த காலவேளையில் அவர் மீது வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் தள்ளாதவர் பறக்க வாழ்த்திருக்கிறார். அவர் மீது உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடுவார். இம்மட்டுமாய் உங்களை தள்ளாட விடாமல் நடத்தின தேவன் இனியும் அவனமாய் தள்ளாட விடாமல் நடத்துவார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் அண்ணால போல இந்த காலவேளையில உங்க பாரத்தை அவர் மேல வைக்க போறீங்க? எங்க பாரத்தை நாங்க உங்க மேல வச்சிருக்கோம்ப்பா. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றினான். அப்புறம் அவர் துக்க முகமாய் காணப்படவில்லை. கர்த்தர் அண்ணால் பேர் கடாட்சமானார். இந்த காலவேளையில உங்க மனசுல இருக்க எல்லா பாரத்தையும் அவர் மேல ஊற்றி விடுங்கள். அவர் ஏகமாயும் நாமுடையவராய் அவர் வெளிப்படுத்தியாய் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் பாரத்தை அவர் மேல வைத்து விடுங்கள். நீர் எல்ஷடாய், நீர் எல்ரோயி, நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு சோத்திரம் அப்பா. எல்லாரும் கரங்களை கட்டி அந்த நல்ல தேவனுக்கு நன்மை செய்யணுமா? நமக்கு நன்றி அப்பா. எல்ஷடாய், எல்ரோயாய், நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு சோத்திரம் அப்பா. நமக்கு சோத்திரம் அப்பா. அவர்களை விசாரிக்கிறவரானவர்களாலே உங்கள் கவலையை அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் மீது வைத்து விடுங்கள். அந்த கர்த்தராகிய தேவனாகிய அந்த கண்மலை மீது உங்கள் கவலையை வைத்து விடுங்கள். அவரை எல்லாவற்றையும் காத்துக் கொள்வார். அவரை எல்லாவற்றையும் காத்துக் கொள்வார்.
அந்த மகிமையான பரலோக ராஜ்யத்தை விட்டு மன்னான பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாக அவதரித்து வந்த தெய்வம் நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணியலாம். ஆனால் நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நம்மேல வைத்த அன்பை கர்த்தர் விளங்கப்படுகிறார். விமான சக்கதரிதியான முழங்கால் படியிட முடிந்த ஒரு முழங்கால் படிட்டு கொள்ளலாம். கிறிஸ்துடைய அன்பு இந்த காலங்களில் ஒவ்வொருவரும் நெருங்கியே தான். இவனை சக்கதரிதியான கிறிஸ்துடைய அன்பு இந்த காலங்களில் ஒவ்வொருவரையும் நெருங்கியே வேண்டும். அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் சிலுவையிலே அவர் நமக்காக நிந்தைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும்
நீங்களும் நானும் அடைய வேண்டிய தண்டனை கிறிஸ்து தம்மையை ஏற்றுக்கொண்டபடினால எத்தனை பேர் நன்றியுள்ள இதயத்தினால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறார். எங்களை உயர்த்தபடியாக நீர் வானத்துக்கு பூமிக்கு நடுவிலே நீர் உயர்த்தப்பட்டீர் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. நாங்கள் அடைய வேண்டிய தண்டனை நீர் மேலே ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவத்தை நிமித்தம் நீர் தண்டனை அனுபவித்தீர் ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் நீர் அடிக்கப்பட்டீர், நீர் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. அருமையான தாயை தகப்பனை, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நீ செய்த பாவத்தை நிமித்தம், தங்கச்சி நீ செய்த பாவத்தை நிமித்தம் அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டது, அவருடைய கைகளில் ஆட்டி அடிக்கப்பட்டது, கடையில் சுட்டு ரத்த வரை உனக்காக எனக்காக அவர் சிந்தினார். நீ சண்ட போது உலகத்தில் உங்களை என்னை உண்மையாய் நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு அன்பு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம். ஆண்டவரே அன்பை உணர எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவரே சிலுவையிலே நீ சிந்தின ரத்தத்தின் வல்லமை எங்களை கழுவட்டும், எங்களை நீதிமானாக மாற்றட்டும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தவானாய் மாற்றட்டும் ஆண்டவரே. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்துது, ஜனங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையான தாயை தகப்பனை, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற வேலை இது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மாபெரும் மாற்றங்களை செய்கிற வேலை. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற வேலை, நீண்ட நாள் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற வேலை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்ன கழுவுங்க ஆண்டவரே, கரங்களை வைத்து கேளுங்க. இயேசுவா உம்முடைய ரத்தத்தினால் என்ன கழுவுங்க, விலையேற பெற்ற ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கும்படியாய் வானத்துக்கு பூமிக்கு நடுவிலே தொங்கின தெய்வமே நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற வேண்டிய தண்டனை நீர் பெற்றுக் கொண்டீராண்டவரே. எங்களுக்கு ஒரு நன்றியில் இருந்தது தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நன்றியில் இருந்தது தாங்க, எங்களுக்கு ஒரு நன்றியில் இருந்தது தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிற ராஜா, இயேசுவே நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேச நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா இதுவரை உதவி நீரே. Yeah.
விருதுகளின் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை இந்த எல்லோரும் கடந்து வருகையிலே நித்திய ஜீவனை கத்தரை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கத்தரை ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கத்தரை ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் விருத்தியை கட்டளையிடுங்க. கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வழியில் கத்தரைகளோடு கூட பேசுவோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலத்தில் நல்ல பிதாவே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நிறைவான ஜெயத்தை கட்டளையிட்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தாவை அழைக்கிறது. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலத்தில் நல்ல மறுபடியும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 41:11 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் வாசிக்கலாம். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். இந்த மாதத்திலே நாம் கேட்க போகிற தேவனுடைய வாக்கியத்தை தலைப்பு என்னவென்று சொன்னால் சத்ருவின் மேல் ஜெயம். சத்ருவின் மேல் ஜெயம் சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பிரதான சத்ரு அவன் சாத்தான். சொல்லுங்க. சில வேளைகளில் சில பொல்லாத மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம், உங்களை பகைக்கலாம், உங்களை பூசிக்கலாம், உங்கள் மேல் தவறாய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாம் நமக்கு சத்துரு கிடையாது. அல்லேலூயா. அவர்களுக்கு பின்பதாக இருந்து இயக்குகிறவன் சாத்தான். ஆமென். தமிழ்ல சொல்லுவாங்க, எய்தவன் இருக்க அம்புகிட்டே நீ போராட அப்படிப்பாங்க. அநேக வேளையில நமக்கு முன்பதாக கண்கள் முன்பதாக தோன்றுகிறவர்கள் மேலே நாம் போராடுகிறோம், சத்துருவாய் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தின்படி பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் அவன் ஆண்டவரை அறிந்தானோ அறியலையோ எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சாத்தானங்களை ஆளுகை செய்திருக்கலாம், ஆனால் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டவர்கள். எல்லாருக்குள்ளேயும் தேவன் ஊதின அந்த ஜீவ சுவாசம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கைகளை ஒரு அல்ல சொல்லுங்க. அவன் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். அல்லேலூயா. அவன் இன்னும் ஆழமா நீங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த வார்த்தையை எடுக்கணும்னா, தேவனின் பிரியம் உங்க மேல இருக்கும் பொழுது சத்ரு உங்க மேல ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் பிசாசை ஜெயிப்பதற்கு தேவனுடைய பிரியம் உங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா பிசாசு திரிகளின் மேலே ஜெயத்தை அவர் கட்டளையிடும்படியாய் அவர் சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இந்த பூமியில என்ன செய்திருக்கிறார்? வெளிப்பட்டிருக்கிறார். ஆமென். தேவன் செய்த கிரிகளை நாமும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சத்துருடைய கிரிகள் அழிக்கப்பட வேண்டும், சத்துருடைய கிரிகள் கட்டுப்பட வேண்டும், சத்துருடைய கிரிகள் செயலிழந்து போக வேண்டும். சத்துரு எதெல்லாம் கட்டி வைக்கிறானோ அதெல்லாம் நம்ம அவுக்கணும். கை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. அவன் தேவனுடைய ஆலயத்திலே ஒரு அருமையான தாயார் வந்திருந்தார்கள். அந்த தாயார் கூனியாய் இருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கூணு போன்ற ஆட்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எப்படியும் தெருவுக்கு ஒரு 4 பேர் இணைஞ்சிருப்பாங்க. ஒரு கம்பம் ஓடிட்டு கூணிக்கிட்டே வருவாங்க. கேட்டா வயசு பார்த்தீங்கன்னா 95 103
3 ஆமே. இப்போ எல்லாமே சீக்கிரமா இணைஞ்சிருது. அவுட் ஆயிரும். கையில போயிட்டு வரலையே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. தேவன் ஆதி மனுஷனுக்கு 1000 வருஷத்துக்கு கொஞ்சம் குறையா மெத்துசலாக பாத்தீங்கன்னா 969 வருஷம் வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? உலகத்திலே ரொம்ப நாள் வாழ்ந்தது யாருதான்? மெத்துசலா 969. அல்லேலூயா. ஆமே. ஆனா ஆண்டவருடைய விருப்பம் அவனை காட்டிலும் உங்களை என்னை இன்னும் ஆயுசு நாளை கூட்டி தர கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவரோட கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அல்லேலூயா. சாவாவை உடையவர் உங்களுக்கு எனக்கும் மரணத்தை இப்போ கர்த்தர் வந்தார்னா அவரோட கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா கர்த்தர் திரும்ப ஒரு 7 வருஷம் கழிச்சு மேல நமக்கு நல்ல விருந்து மேல வச்சுட்டு கீழே கொண்டு வருவாரு. இந்த பூமியை நாம் 1000 வருஷமா வாழ போகிறோம். சொல்லுங்க. இதே பூமியில எத்தனை வருஷம் வாழ போறோம்? மெத்துசலாவை காட்டிலும் 1000 வருஷம். அதுக்கப்புறம் அவரோட கூட நடக்கவே கிடையாது. அல்லேலூயா. 1000 ஆண்டுகள் வாழ போகிறோம். கணக்கு வைக்கிறீங்க சொல்லுங்க. ஆமென். அப்போ ஆயுசு நாட்களை கர்த்தர் அப்படியாய் கொடுத்து மனுக்குலம் பாவத்துக்கு உட்பட்ட போது தேவனாகி கர்த்தர் சொன்னார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிட்டபடினாலே கர்த்தர் பூமியை ஜலத்தினால் அழித்தார். அழித்த பின்பு திரும்ப மனுஷனுடைய ஆயுசு நாள் ஒரு வரையறைக்கு கொண்டு வந்தார். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120. அல்லேலூயா. ஆமென். ஆனா நமக்கு கர்த்தர் சொன்னதை காட்டிலும் மோசே சொன்னதா மண்டைக்கு வரும். ஆமென். 70 வயது பலத்தின் மிகுதினாலே 80 வயது. 70 ஆயிட்டுனாலே ஒரு 10 வருஷம் தான். அது மாத்திரம் வரல. இந்த டாக்டர் அவன் ஓடுமோ என்னமோ தெரியல அப்படி கணக்கு பார்த்துருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 120. கைகளை குரல்ல சொல்லுங்க. ஆமென். எத்தனையோ தேசங்கள்ல நம்ம இந்தியாவுல கூட 120 வயது வரைக்கும், ஜப்பான்ல பாத்தீங்கன்னா எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க? 119, 115 அங்கெல்லாம் நிறைய வயசானவங்க இருக்காங்க. கைகளை குரல்ல சொல்லுங்க. ஆமென். ஆமென். மோசே சொல்லுகிறார், 70 வயது கலக்கின் மிகுதினாலே 80 வயது. நான் சொன்னவரே எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு? 120. மோசேயுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை? அவரு சொன்னாலும் அவர் கர்த்தர் சொன்னபடி அவர் வாழ்ந்தபடி ஓட்டத்தை அவர் முடித்து விட்டார். அல்லேலூயா. 120 வயது வரை அவருடைய கண் என்ன செய்யல? இருளடையல. ஆமென். அவருடைய பலன் குறுகி போகல. ஆமென். இன்னைக்கு ஒரு 20-25 வயசு பிள்ளை உட்கார்ந்து எந்திக்கிறதுக்கு என்ன செய்யுது? ஆமென். சேர் தான் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கு. உட்கார்ந்து எந்திக்கிறது கையை வயசான பாட்டியம்மா மாதிரி எந்திக்கிட்டு இருக்கு. ஊனிட்டு எந்திக்குது. அல்லேலூயா. சத்தமா வரல சொல்லுங்க. நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னா ஒன்று பண்ணுங்க. உட்கார்ந்து சம்பளம் போட்டு உட்கார்ந்து கையை கீழே போடாம அப்படியே எந்திச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் பலன் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் ஒன்று டெஸ்ட் பண்ணி பாருங்க. கையில போய் ஒரு அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி உங்களால எந்திக்க முடியலன்னா உங்களுக்கு பலனை என்ன செய்யணும்? கூட்ட வேண்டியது அவசியமா இருக்கு. பலனை கூட்டம்னா என்ன செய்யணும்? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது உங்களுக்கு பலனா மாறுறதுக்கு ஜோங்கிங் சாப்பிடணும். 45 தண்ணீரையும் அசுவிப்பார், வியாதியை உள்ளிருந்து விலக்குவார். ஆமென். வீட்டுல கொஞ்சம் மாடி படிக்கலாம் என்ன செய்யுங்க? ஏறி இறங்குங்க. ஆமென். எங்கேயாவது போனீங்கன்னா லிப்ட் என்ன செய்யாதீங்க? ஆமென். அதுக்கு எஸ்கலேட்டர்ல போறோம் அப்படி இல்லை. நடந்து 4ஆவது மாடினாலும் என்ன செய்யுங்க? போங்க. முசுன்னு இழைச்சாலும் பரவாயில்ல. வேற வர்ற அளவுக்கு ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பெரிய டாக்டர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க நல்லா இருக்கணும்னா என்ன செய்யுங்க? நல்லா மேலே லிப்ட்ல போகாம மாடிப்படிலாம் ஏறி இறங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற கைகளை குரல்ல சொல்லுங்க. ஆமென். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எக்ஸசைஸ் நமக்கு இருதயத்துக்கு பலனை கொடுக்கும், சரீரத்துக்கு பலனை கொடுக்கும். நான் கர்த்தர் சொல்கிறார், அவரை துதிக்கிற இருதயம் வாழும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை அதிகமா துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த சரீரமும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆமென். அப்படிதானே? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை எடுப்பேன். அப்போ கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சரீரத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது? எடுத்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நம்ம சரீரத்துக்கு வயசுக்கு தக்க என்ன சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத
பக்குவமா சாப்பிடணும். வயசு ஏற ஏற அதிகமா கத்தரை துதிங்க, அதிகமா வேதத்தை வாசிங்க, அதிகமா கத்தரோட உள்ள உறவுகளை நீங்க பலப்படுங்க. கைகளுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப தேவனுடைய சாயல்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை கர்த்தர் சொன்ன காரியம், உனக்கு எதிரி யாருன்னா சாத்தான் தான். அவனை என்ன செய்யணும்? நீ தொடரணும். அல்லேலூயா. ஆமென். இது கூட தேவன் இருக்கிற நாட்களில் கூட லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை கர்த்தர் துரத்தும் பொழுது அவைகள் வேண்டிக் கொண்டதான். ஆண்டவரே, காலத்துக்கு முன்னாடி எங்களை என்ன செஞ்சிடாதீங்க, ஏன் எங்களை ஒரு வீட்டில் குடியிருக்கிற மனுஷன் எங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்கிற மாதிரி அவன் என்ன சொல்றான், ஐயா எங்களுக்கு தான் டைம் இருக்கு, இப்பவே என்ன செய்றீரு, துரத்துறீரு, ஆனா எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க. இங்க நிறைய என்ன செய்யுது, பன்றி இருக்கு, அந்த பன்றிக்குள்ள நாங்க போயிருக்கோம். உடனே கர்த்தர் சொன்னார், சரி அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கும் என்ன, காலம் வரப்போது எங்களை வேதனைப்படுத்தி இங்கு வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் அவர்களுக்கு பன்றிக்கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். அதற்கு அவர் போங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு பன்றிக்கூட்டத்தில் போயினர். அப்பொழுது பன்றிக்கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயினர். அல்லேலூயா. மத்தேயு 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் நீங்க பார்த்து பாருங்க. ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயோ அல்லது ஒரு மிருகத்துக்குள்ளேயோ இந்த சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டா அவனால என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. அல்லேலூயா. இந்த பன்றி கூட்டத்துல உள்ள போன உடனே இந்த மோசமான சாத்தான் எனக்குள்ள வந்தா நான் இனிமே உயிர் வாழ போறதுன்னு சொல்லி அவ்வளவு நினைச்சு கடல்ல போய் தற்கொலை பண்ணிட்டு. அல்லேலூயா. எங்கெல்லாம் இந்த தற்கொலை ஆவிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் யார் இருக்கான்னு அர்த்தம்? ஆமென். ஆமென். நீங்க நினைக்கிறீங்களா? ஆமென். நம்ம அனைவருடைய நினைக்கிறோம், செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறான்னா நமக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர் வாசம் பண்ணவில்லை, ஆவியானவர் விலகி இருக்கிறார். யார் வந்துட்டா? சாத்தான் வந்துட்டான். அவன் இந்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு நாம் இந்த நாட்களிலே ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. காரணங்களாக நியூஸ் பேப்பரை பாருங்க, டெய்லி ஏதாவது தற்கொலை நடந்துகிட்டே இருக்கும். அவன் ஆன்லைன் கிளாஸுக்கு செல்லுல தற்கொலை பண்ணது, ஒன்று புரியல தற்கொலை பண்ணது, அவன் ஒன்று வீடியோ கேம் விளையாடாத அப்படின்னு தடை பண்றாங்க, அதனால தற்கொலை பண்ணது. எதுக்குதான் தற்கொலை பண்றாங்கன்னு சொல்லி கணக்கே இல்லாத இந்த சத்துருவானவன் இளைய சமுதாயத்தில் முதியோர்களை, பெரியவர்களை, பெண்களை, ஆண்களை யாரை விட்டு வைக்காதபடி இந்த சத்துருவானவன் அவன் ஆத்துமாக்களை அழித்துக் கொண்டிருக்கிறான், பாதாளத்திற்கு இழுத்துக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் நமக்காய், நம்முடைய குடும்பத்திற்காய், தேசத்திற்காய், நம்முடைய திருநெல்வேலிக்காய் நாம் ஜெபிப்பது அவசியமாக இருக்கிறது. கைகளை குரல்ல சொல்லுங்க. அவன் உங்க பகுதியில யாரும் என்ன செய்யக்கூடாது, சூசைட் பண்ணக்கூடாது. அதுக்கு யார் ஜெபிக்கணும்? நீங்களும் நானும் தான் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீ என்மேல் பிரியமாயிருக்கிறேன். அவன் முதல்ல கர்த்தர் என் மேல பிரியமாயிருக்கிறார் என்கிற உணர்வு, அந்த எண்ணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கையில் சொல்லுங்க, கர்த்தர் தேவன் என்மேல் பிரியமாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். பிரியம் இல்லை அப்படின்னு நாம நினைச்சோம்னா கர்த்தருடைய பிரியம் ஒரு நாள் மாறாது. அவருடைய பிரியம் அது ஸ்டாண்டர்டா அதே மாதிரிதான் இருக்கும். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பாராய் சொல்லப்பட்டது. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் என் நேசமுடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. நீங்க சொல்லணும், நான் என் நேசர் உடையவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, நான் என் நேசர் உடையவர். ஆமென். நேசர் என் மேல பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல எத்தனை பேருக்கு பிரியம் இருக்குது? ஆமென். பிரியம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? அவர் ஆராதிப்பீங்க, அவர்கிட்ட பேசுவீங்க. அல்லேலூயா. ஆமென். என்னுடைய சகோதரி சித்தப்பா மகளுக்கு திருமணம் ஆன புதியதுல நாங்கள் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்த பொழுது நடந்த காரியம்
எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணி போயிருக்கிறோம். அப்போ எங்க அக்கா ஒரு 2 நாள் வெளியூர் போறாரு. அப்போ நாங்க இருக்கும்போதே அவர் போறாரு, நாங்களும் கிளம்ப போறோம். கிளம்ப போகும்போது திருமணம் ஆயிட்டு ஒரு சில மாதங்கள் ஆயிடுச்சு. எங்க அக்கா அழுதாங்க. ஏன் அழுதாங்கன்னு அப்போ எனக்கு நான் சின்ன பையன் அவ்வளோதான் தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அக்கா ஊரை விட்டு வெளியில 2 நாள் போகிறாங்க. ஆரம்பத்துல அந்த அன்பு, இந்த பிரிவை அவங்களால தாங்க முடியும். கைகள் வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ஆனா மணவாளனாகி இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு, என் பிரியம் உன் மேல இருக்கிறது. அல்லேலூயா. அவன் கட்ட சொல்றாரு, பிரியவே ரூபவதியே உன் முகரூபத்தை எனக்கு காட்டு என்று கட்ட சொல்லுகிறார். உங்க முகரூபத்தை யார்கிட்ட காமிக்கணும்? அதிகாலை வேளை மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவிடத்துல காமிக்கணும். அல்லேலூயா. என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை மாறாய் சொல்லப்பட்டிருக்க. கர்த்தர் சொல்லுகிறார், முக ரூபத்தை எனக்கு என்ன செய் காண்பி. கண்களை வெடிப்புகளில் சிகரங்களில் மறைவிடங்களில் தந்து என் புறாவே முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். சத்தம் இன்பமும் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்ம கர்த்தருடைய முகத்தை பார்க்க விரும்புகிறார். உங்க மேல பிரியமாயிருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். அல்லேலூயா. குழந்தைகள் பேச ஆரம்பிக்கணும் பார்த்துருக்கீங்களா? அது தப்பா தான் பேசணும். அது ஆனாலும் அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. என் பிள்ளை எவ்வளவு அழகா பேசுது. ஆமென். அது தண்ணிக்கு வெண்ணின்னு தான் சொல்லும். ஆமென். தப்பா தான் சொல்லும். ஆனா தாய்க்கு அவ்வளவு சந்தோஷம் பாருங்க. என் பிள்ளை பாருங்க. ஆமென். ஆமென். சங்கத்துல ஒரு குழந்தை சொல்லுது போடா அப்படிங்குது. ஆமென். அப்படின்னாலும் தாய்க்கு என்ன செய்யுது பாருங்க. பாருங்க வீட்டுக்காரரை போடான்ட்டு பாருங்க அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். அப்போ பெற்றோருக்கு பிள்ளைகள் பேசுறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடைய மனவாளன், நான் உன் சத்தத்தை கேட்கட்டும், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. ஆமென். சூழலியா சொல்றான், ஆண்டவரே நான் நைட் ட்ரெஸ் தான் போட்டு நான் படுத்துட்டேன், இப்ப என்ன செய்ய முடியாது, எந்திக்க முடியாது, நான் இப்ப ரொம்ப குளிரா இருக்கு, நான் போத்திக்கிட்டு படுத்துக்கிறேன். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், மகளே மகளே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, நான் உன் சத்தத்தை கேட்கட்டும். சத்தம் இன்பமானது. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க தெரியுதோ தெரியலையோ, ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே கர்த்தர் உங்க சத்தத்து மேல பிரியமாயிருக்காங்க. ஆமென். இன்னும் நேசம் அதிகமா வரணும்னா ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சில வேதனைகள், சில நெருக்கங்கள், சில நிந்தைகள், யாருக்குமே சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவரே சொல்லி மனம் உடைந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருதயத்தை அவர் கொடுக்குமாறு நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியா தேவன் இருதயம் உடைஞ்சு கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீரோட இயேசுவா அப்படின்னு சொன்னா போதும். நீங்க 2 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிடும், ஒரு 10 நிமிஷம் கண்ணீரோட இயேசுவா அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அவருக்குள்ள உறவு, அந்த பாண்ட் ஸ்ட்ராங் ஆயிடும். கையில் வைத்து ஒரு அறிய சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். 3 நாள் அதிகாலை வேளையில நீங்கள் கர்த்தருடைய முகத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரோட பேசும்போது, அவர்களோட பேசும் பொழுது, அவருடைய உறவினை நீங்கள் பலப்படும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அந்த நாள் முழுவதும் சத்துரு மேலே ஜெயத்தை எடுப்பீர்கள், பிசாசின் மேலே ஜெயத்தை எடுப்பீர்கள். அல்லேலூயா. வேதத்தை என்ன செய்யுங்க, அதிகமாய் நேசிங்க. தொடர்ந்து 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாதவங்க ஒரு 2-3 நல்ல பாட்டு, உங்களுக்கு பிடித்தமான பாட்டை கேளுங்க. ஆமென். நீங்க பாடும்போது சில பேர் சொல்லுவாங்க, சத்தமா பாடாத, கழுதை ஏதாவது நினைஞ்சிரும் வந்துடும் அப்படின்னு சொன்னா போதும், நான் உனக்குலாம் நான் பாடல, மனவாளனுக்காய் நான் பாடுகிறேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் சத்தம் இன்பமானது. ஆமென். நமக்கு நேர்த்தியா பாட தெரியலன்னா கூட பரவாயில்ல. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அதான் வேதத்திலே சொல்லப்படுறது, ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். நீங்க சபையில பாடும்போது, வீட்டுல பாடும்போது ஆவியோட கருத்தோட உண்மையா உணர்ந்து நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய பாடலே ஒரு ஜெபமா மாறிடும். அல்லேலூயா. அவன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு
எனக்கு கற்று தாருமே. அதை கண்ணீரோட படித்தா எப்படி இருக்கும்? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. அல்லேலூயா. இதை நீங்க ஒரு ஜெபமா நீங்க என்ன செய்யலாம்? உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க பாடினீங்கன்னா அது பேரு என்னதான்? ஜெபம் தான். வீட்டுல வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியிலே ஜெபிக்க வேண்டும், கருத்தோடும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்படினாலே தேவன் என் மேல பிரியமா இருக்கிறார் எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஆமென். எப்ப பிரியம் இல்லை நாம நினைக்கிறோமோ கர்த்தருக்கும் நமக்கு உள்ள பாண்டுல ஏதாவது விரிசல் வந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்துருன்னா ஆண்டவர் என் மேல என்னதான் இருக்கிறாரு? கோபமா இருக்கிறாரு. அதனாலதான் பாருங்க, ஒண்ணுமே சரியா வர மாட்டேங்கி, ஆவியும் சரியா வர மாட்டேங்கி, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நான் கட்ட சொல்றாரு, நான் உனக்கு உன் மேல பிரியமா இருக்கிறேன் என்று கட்ட சொல்லுகிறார். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்திலே சொல்லப்பட்டபடி ஒரு இளைய குமாரனை போல ஒரு மகன் தன்னுடைய தகப்பன்ட்ட இருக்கிற ஆஸ்தியெல்லாம் பிரிச்சுட்டு அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். இது நடந்த உண்மை சம்பவம் என்று நான் ஒரு புத்தகத்துல வாசிட்டேன். ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு என் பார்க்க கொடுங்கன்னு வாங்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு போய் வேதத்துல சொல்லப்பட்ட இளைய குமாரன் மாதிரி எல்லாத்தையும் இழந்து ரொம்ப தரித்திரத்திலே பிச்சைக்காரன் மாதிரி ஆகி சாப்பாட்டுக்கே வெளியிடாம ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிந்தது. வேதத்தில் சொல்லப்பட்ட இளைய குமாரன் மாதிரி தகப்பனுக்கு ஒரு லெட்டர் போட்டான். அப்பா, நான் நீங்க தந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இப்ப நான் நடுத்தருக்கு வந்துட்டேன், நான் உங்க வீட்டுக்கு நான் வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது, ஏன்னா ஆஸ்தி எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன், ஆனாலும் நான் வரணும்னு விரும்பினீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துல ரயில்வே கண்டமான ட்ரெயின் போகும், நான் ட்ரெயினை கிராஸ் பண்ணி நம்ம ஸ்டேஷன்ல வந்து இறங்கணும்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துல நீங்க ஒரே ஒரு வெள்ளை கொடி கட்டிருக்கீங்கன்னா நீங்க என் மேல பிரியமா இருக்கிறீங்க, அதை பார்த்து நான் ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி நான் வீட்டுக்கு வருவேன், என் மேல எனக்கு இன்னும் உங்களுக்கு கோபமும் வருத்தமும் இருக்குன்னா நீங்க அந்த கொடியை வைக்க வேண்டாம் அப்படின்னு தகப்பனுக்கு மகன் கடிதம் எழுதினான். ஆனா இந்த குறிப்பிட்ட நாளிலே தகப்பன் செஞ்ச காரியம் தூரத்துல வரும்போதே கொடி தெரியுதான்னு பார்த்தான். அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற மரம் முழுசும் வெள்ளை கொடி. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு இறங்குறவங்க பையன் கொடியை பார்த்தான். அப்பா நேசமா இருக்கிறாரு. அந்த தகப்பன் ஓடி போய் கட்டி பிடித்து முத்தமிட்டு தன் மகனை வீட்டுக்கு அழைத்து வந்தார். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், தேவனுக்கு முன்பதாக பிரிவினைகளை, அது குழப்பத்தையும் சமாதான குறைச்சலையும் ஆசீர்வாத குறைச்சலையும் அது உண்டு பண்ணுகிறது. உண்மையானாலும் எந்த நிலைமையிலும் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்ததையும் எல்லா சூழ்நிலையும் உங்களையே கட்ட நேசிக்கிறார். கைகளை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் இரக்கம் பெறுவார். கர்த்தர் உங்க மேல இரக்கமாய் இருக்கிறார், உங்க மேல பிரியமாய் இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்ன 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். என்ன 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருப்பதை பார்த்தான். இங்கே நமக்கு தெரியும், கர்த்தர் பிலேயாமுடைய வாயிலிருந்து கர்த்தர் பேசினார். பாலாக்குடைய விருப்பம் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது சபிக்கணும். இந்த ஜனங்கள் திரள் கூட்டமாக இருக்கிறார்கள், மந்தை போல கூட்டமா இருக்கிறாங்க, இவங்க அழிஞ்சு போனன்னு சொல்லி பிலேயாமுக்கு கூலி பொருத்தி காசு கொடுத்து சபிக்கிறதுக்கு ஆளை கொடுப்பது. அவன் இந்த காலத்துல அதே மாதிரி செய்யறாங்களா செய்யலையா? இந்த காலத்திலே பணத்தை கொடுத்து சில மாந்திரிக கிரிகளை செய்து இவங்க இப்படி போகணும் அப்படி போகணும் சில கிரிகளை செய்கிற மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார்,
கர்த்தருடைய பிரியம் உங்க மேல என் மேல இருக்கிற அப்படின்னாலே அல்லேலூயா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போ. அல்லேலூயா ஆமென். உபாகம் 28:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறது 7 வழியாய் ஓடி போவான். வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருவின் மேலே ஜெயம் கொடுக்கிற தேவன், சத்துருக்களை துரத்தி விடுகிற தேவன். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் உங்க மேல இருக்கிறபடினாலே, என் மேல இருக்கிறபடினாலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு பிரியம். அல்லேலூயா. அவர் என்னை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். அவர் நமக்கு விரோதமாய் எழுப்புகிற சத்துருக்களை அவர் துரத்தி விடுகிறதே. யாரும் சத்துருவை துரத்தி விடுவார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைப்படி நடக்கிற பிள்ளைகள், அவர் மேலே நேசம் வைத்திருக்கிற பிள்ளைகள், அவர் மேலே பிரியம் வைத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். நீதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாராய் சொல்லப்படுகிறது. நீதிபதிகள் 12:22ஆம் வசனத்தை வாசிக்கிறீர்களா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரியம் உங்க மேல நடக்கணும்னா நீங்க நல்லா அறிந்து கொள்ளணும். கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே மக்கடைவார்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பிரியம் உங்க மேல இருக்கிறது. இன்னொரு விஷயம் வாசிக்கலாம். 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆமென். இதுல 2 காரியத்தை பார்க்கலாம். ஒன்னு அருவருப்பு, ஒன்னு பிரியம். ஆமென். நீங்களும் நான் பொய் பேசும்போது கர்த்தர் அதை என்ன செய்யறாரு? அல்லேலூயா ஆமென். சின்ன பிள்ளைங்க ஏதாவது தவறான காரியம் செய்யும் போது தாய் தகப்பன் என்ன செய்யறாங்க? ஆமென். இந்த குழந்தை பிராயத்துல பாத்தீங்கன்னா 3 மாசம் 6 மாசம் தான் அதுவே உட்கார்ந்து யூரின் பாஸ் பண்ணிட்டு என்ன செய்யும்? பிள்ளை டப் டப் டப்னு ஆயிடும். விளையாட்டு தாய் சொல்லுவா, இப்படி பண்றியே நீ ஆய் பிள்ளை அப்படின்னா அப்படியே தூரப்பட்டுறோம் தரப்பட மாட்டான். அந்த பிள்ளை இப்படி பாட்டி அந்த ட்ரெஸ் போட்டு பவுடர் போட்டு அதுக்கப்புறம் தாய் என்ன செய்வா, என் பிள்ளை நான் வாசனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அது போல கர்த்தரும் நீங்க பிறந்த நாள்ல இருக்க இதுவரைக்கும் கர்த்தர் குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவ கண்ணீரை கொண்டு, நம்முடைய ஆவின் அபிஷேகத்தை கொண்டு, அல்லேலூயா, நம்முடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தவறும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பொய் பேசும் போது கர்த்தர் அருவருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவரே உண்மையாக எனக்கு பலத்தான் கேட்கும் போது மறுபடியும் கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிரியம் உங்க மேல உண்டாகணும்னா அதிகாலை அவருடைய முகத்தை தேடுங்கள், உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கட்டும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதியுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பலியை பார்க்கும் கீழ்ப்படிதலே உத்தமம். அல்லேலூயா ஆமென். நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க காட்டிலும் கர்த்தர் சொல்றார், அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அதுக்கப்புறம் நீங்க கொடுக்கறதுலாம் கர்த்தர் அதிகமாய் சொந்த வாசனையாய் நுகர்கிறார். அல்லேலூயா ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உபாகம் 29ஆம் அதிகாரம் 23:9 வாசிக்கலாம். உபாகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ படையெடுத்து உன் சத்துருவுக்கு விரோதமாய் புறப்படும்போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகி இருப்பாயாக. அல்லேலூயா. சத்துருக்கு விரோதமாய் நீ யுத்தம் செய்ய புறப்படும் பொழுது என்ன செய்யணும்? நீ தீதான காரியத்துக்கு விலகி இருப்பாயாக. அல்லேலூயா ஆமென். யுத்தம் போற இடத்துல ஆமென் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். ஒரு பல வருஷத்துக்கு முன்பதாக ஆரம்பூடியில் நாங்கள் இருக்கும் பொழுது சென்னையில இருந்து ஒரு டீம் இங்க ஜெபிக்க ஊழியம் செய்ய வேண்டாம். ஒரு 3 நாட்கள் கூட்டங்கள் வைத்திருந்தோம். அப்போ அவங்க சென்னை பகுதியில் அவங்க மூலமா ஏராளமான அற்புதங்கள், பிசாசு போட்டு பயங்கர கிரியைகள்லாம் நடக்கும். அப்போ அவங்க வந்தாங்க, நாங்கள் அங்கத்தை போன் பண்ணிக்கிறது இல்லை, போன் பண்ணி நல்ல ஜெபத்தோடு வாங்க,
மீட்டிங் முடிந்தது. எல்லாரையும் எங்கள் வீட்டு வராண்டாவை நாங்கள் படுக்க வைக்கிறோம். ஒரு 4-5 பேர். காலையில் பார்க்கும் பொழுது ஒருத்தர் படுத்த இடத்துல ஒருத்தர் கூட அதில் படுக்கணும். ஒவ்வொருத்தரையும் தூக்கி எரிஞ்சுது. தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து கிடந்தார்கள். சத்தமாக நிறைய சொல்லுங்க. ஆமென். அன்னைக்கு இரவு கூட்டம் காலையில் எழுந்த உடனே நான் வந்து அவங்களுக்கு காஃபிலாம் கொடுத்து நல்லா தூங்குறீங்களா? எங்க பாஸ்டர் தூங்கவே இது ஒரே போராட்டமா இருக்கு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தர் படுத்த இடத்துல ஒருத்தர் கூட இல்லை. எங்க படுத்துனா அங்க அப்படி எங்களை பந்தாடிட்டு இன்னைக்கு காலையில் உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும் அப்படின்னு நான் ஐயா நாங்கள் இங்கிருந்து போற அன்னைக்கு கடைசி நாள் நாளை இரவு மட்டும்தான் சாப்பிடும். அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நன்றி வேறு எந்த விதத்திலும் வராது. நான் பார்த்துக்கலாம் ஊழியர்கள் வந்து ஆழ்வார்த்த நேரில் மைக்கை பிடித்தாலே அவங்களால நினைச்ச முடியாது. உடனே இருமல வந்து பேச முடியாது. ஜெபத்தோடு வந்த பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அசால்ட்டா இப்போ சமீபத்துல கூட ஒரு ஊழியக்காரரோட இன்னொரு நபர் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க போய் சொன்னாங்க, ஆழ்வார்த்த நேருக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதுக்கு ஜீவிதத்தில் கொஞ்சம் சரியா வளராத ஒரு சபை இருக்காங்க. அங்கெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவன் கர்த்தர் சொல்கிறார், என் விதி உன் மேல இருக்கு, உனக்கு சத்துரு மேலே ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் கர்த்தர் சொல்ற தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. அவன் சாத்தானுடைய அரண்களை நிர்மூலமாக்கும்படியாக கர்த்தரை அங்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பிரியம் என் மேல உங்க மேல இருக்கிறபடினாலே உங்களுடைய பகுதியில் இருக்கிற பலவானை நீங்கள் முந்தி கட்டி அவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆத்மாக்களை வெளியே கொண்டு வர வேண்டும். ஆமென். இந்த கடைசி நாட்களில் பிசாசானவன் அநேக தந்திரமாய் வஞ்சிக்கிறவனாய் அவன் ஜனங்கள் இந்த களியாட்டுகள் மூலமாய் என்டர்டெயின்மெண்ட் என்று சொல்லி பலவிதமான செல்போன் மூலமாய் தொலைக்காட்சி மூலமாய் அவன் எல்லாமே கவர்ந்து அடிமைப்படுத்தி வைக்கிறவனாக காணப்படுகிறார். அவன் மோஸ்ட்லி பாவத்தை கேட்டது போல நீங்க சொல்லணும், என் ஜனங்களை ஆராதனை செய்ய போகவிடு. அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் தொலைக்காட்சிக்கோ அல்லது செல்போனுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் நீங்க ஜெபிக்கணும், என் பிள்ளை கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு செல்போனை கையில வச்சாலும் சாப்பாடை பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, உள்ள போகும். ஆமென். அந்த செல்போனை பார்த்து வாய் திறந்தவனே நினைச்சுனாங்க, ஒரு கால் இட்லி நினைச்சுனாங்க, உள்ள தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அது அடுத்த ஆகுது, அடுத்த அப்படிதான் உள்ள தள்ளுறாங்க. கேட்காங்க, செல்போன் கையில் இருந்தாதான் என்ன செய்து பிள்ளை சாப்பிடுது. அல்லேலூயா. இப்பவே கூட நீங்க என்ன அமிர்தத்தோட கூட என்னத்தையும் சேர்த்து வைக்கிறீங்க, நஞ்சையும் சேர்த்து ஊற்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் தேவனை நன்றாக இருந்து கொள்ள வேண்டும். அவன் எல்லாம் நல்லதுதான், எதுவும் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அவன் செல்போன்ல சரியானதை மாறுங்க. அவன் ஐயா இது அது எப்படி போகும்னா ஆரம்பத்தில் இப்படிதான் இருக்கும், அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கடைசியில என்ன ஆரம்பிச்சிடும், சாத்தா நல்ல பாட்டை தான் பாக்குறதுக்கு உள்ள எப்படிதான் போனேன்னே தெரியல. அவன் என் நண்பர் ஒருத்தர் மழை காலத்துல ரொம்ப வேகமா நடந்து கோயில்பட்டி கோயில் நடந்த உண்மை சம்பவம். அவன் போயிட்டே இருக்கிறாரு, கூட வந்து பார்த்தா திடீர்னு ஆள் என்ன செய்ய ஆள் இட்டு போயிட்டாரு. தூக்குடியும் அப்படிதான் இருக்கு, பார்த்துக்கோங்க. மழைக்குள்ள பெஞ்சுன்னா எங்க குடியிருக்குன்னே திடீர்னு ஆளை காணும். உள்ள போனா அவங்க ஆள் உயரத்துக்கு மேல இருக்கு, கீழே விழுந்து அப்படியே கால் எலும்பு முறிஞ்சு போயிடுச்சு. அதுல கடைசி நேரம் அந்த போன் உட்கார்ந்ததுனால அந்த ஒரு நாள் தான் உட்காயிருக்கு. நான் இந்த இடத்துல நான் விழுந்துட்டேன். அவரும் சுத்தி முத்தி தேடி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நண்பர்கள்லாம் வந்து அவரை தூக்கி ஒரு 6 மாசம் ஆபரேஷன் பண்ணி சிகிச்சைக்கு பின்பதாக அவர் பிழைத்து கொண்டார். அவன் சத்தமா அவர் அல்ல சொல்லுங்க. அவன் அதுக்கு மாத்திரம் இல்ல, செல்போனை பேசிட்டே மக்கள் நினைச்சாங்க, ரோடை கிராஸ் பண்றாங்க. சில வீடியோல நம்ம குரூப்ல போட்டு விடணும்னு நினைக்கிறேன் எல்லாரும். அவன் போயிட்டே இருக்கும்போது என்ன செய்யறான், அப்படியே தூக்கி பேனட் மேல என்ன செய்யறான், தூக்கி போட்டு கார் என்ன செய்யுது, அது வாட்டர் போயிட்டே தான் இருக்கு. அவன் பைக் ஆக்சிடென்ட் நடந்து போகும்போது
போகும்போது ஆண்கள் பெண்கள் எப்படிதான் அப்படியே தான் நினைச்சிடாங்க. தவிர்க்க முடியாததுக்கு பரவாயில்ல, அவசரமா அங்க போகணும் அப்படின்னா பரவாயில்ல, நின்று பேசுறது தான் என்னது நல்லது. ஆமென். அப்படியே சச்சிக்கிட்டே போனீங்கன்னா வண்டி கை பிடிக்கிட்டே இருக்கும், வண்டி எங்க போகுது, அது ஒரு பக்கமா போயிட்டே இருக்கு. நம்ம ஹார்ன் அடிச்சாலும் வா மகனே வா அப்படிங்கிற மாதிரி உள்ளதான் வாராங்க. கைகளை வைக்க குரல்ல சொல்லுங்க ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாகிறார்கள். அல்லேலூயா ஆமென். ஒரு 2 வயசு பிள்ளைக்கு நீங்க 10,000 ரூபாய் செல்போனை கொடுக்கிறது அதுக்கு தகுதியா இருக்குமா? தகுதியா இராது. ஆமென். இன்னைக்கு வந்து ஒரு 15 வயசுல அறியக்கூடியத 7 வயசு 8 வயசு பிள்ளை எல்லாத்தையும் என்ன செய்து அறிந்து கொள்கிறது. இந்த உலகமானது ஒரு கவர்ச்சிகரமான உலகமாய் இருக்கிறது. மனதை கெடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. பிசாசானவன் உங்களை கெடுத்து போடுவான் என்று சொல்லி நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமென். உங்க மனசை சாத்தான் கெடுத்து போடுவான் என்று பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா இராது. அல்லேலூயா. வீடியோ கேம் என்ன செய்யாதீங்க. சில பேர் பெரியவங்க விளையாடிட்டே இருப்பாங்க, அப்புறம் பிள்ளைகள் என்ன செய்யும், ஒரு அம்மா வருத்தப்படுது, அவெல்லாம் 1000 பாயிண்ட் எடுத்துட்டான், என்னால என்ன செய்ய முடியல, 200 தான். நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. 1000 பாயிண்ட் எடுத்துட்டானா என்னது, ஒரு வயசான தாயார் சொல்றாங்க 60 வயசு என் பையன் எத்தனை பாயிண்ட் எடுத்தான், 1000 பாயிண்ட் எடுத்தான். அப்புறம் பேரண்ட் எத்தனை பாயிண்ட் எடுப்பான், அவன் 2000 பாயிண்ட் எடுப்பான். அல்லேலூயா. பாடத்துல எப்படி எடுப்பான், ஒரு குழந்தை ஒரு காமெடி பண்ண மாதிரி போட்டிருக்கு. இந்த கொரோனாவானது நான் கல்லூரி படிக்க முடிகிற வரை தொடர்படியாய் இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு. ஏன்னா பள்ளிக்கூடம் கிடையாது, பரிச்சை கிடையாது, சர்டிஃபிகேட் மட்டும் வரும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியா இராது. ஆமென். அல்லேலூயா. 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியல, 1 மணி நேரம் வேதம் வாசிக்க முடியல, ஆனா செல்போனை வச்சு நேரம் பொழுதே தெரியல வாசிட்டேன். இப்போ யார் இருக்கா அவங்க கூட? அல்லேலூயா. முதல்ல இயேசுதான் அழைப்பார், அப்புறம் சாத்தான் இன்னும் இணைஞ்சிருவான், அழைத்து பாதாளத்துல கொண்டு போய் விடுவோம். அல்லேலூயா. ஆமென். நான் மறுபடியும் பள்ளத்தாக்கிலே பண்ணால் கொல்லாமுக்கு தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்துக்கு போகும்போது தீதான காரியத்தை என்ன செய்யாத, அதுக்கெல்லாம் விலகிடு. ஜெபிக்க முழங்கால் படிக்கும் பொழுது, ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் வியாதிப்பட்டிருக்கிறான், பிசாசு பிடியில இருக்கிறான்னு சொன்னா, ஆமென், பரிசுத்தம் இல்லாம சில பேர் சொல்லுவாங்க, நீ யாருக்குனாலும் ஜெபம், யாருக்குனாலும் சரி. ஆமென். யுத்த முனையில் இருக்கிறீங்க நினைத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒரு போராட்டமான குடும்பத்துக்காய், ஒரு வியாதிப்பட்டிருக்கிற நபர்களுக்காய் ஜெபிப்பதற்கு உண்டுதான். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என் ஜெபம் கேட்கப்படணும், எந்த சத்துருவும் நெருங்காதபடி, என்னுடைய வாழ்க்கையில் எந்த தீரான காரியம் காணப்படாதபடி உத்தமமாய் நடக்க திரும்பத்தார். ஆமென். அது அப்பதான் ஒரு பொய் சொல்லியிருந்தார், ஆண்டவரே நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொய் சொன்னால்கிட்டே நான் இப்போ ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் தப்பா நினைச்சிக்காதீங்க சொல்லிட்டு அறிக்கை பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் அது எவ்வளவு பெரிய பேயா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால பிசாசே ஓ அப்படின்னா அது இணைஞ்சிரும், போயிடும். அல்லேலூயா. இல்லைன்னா அது தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சு. நான் ஊழிய ஆரம்பத்துல ஆமென் ஒரு திருச்சபைக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசாசு பயங்கரமா அலக்கழிக்கிற பிசாசு வந்து அதுக்குள்ள ஒரு வஞ்சிக்கிற ஆவி இருந்து அது தீர்க்கதரிசனம் மாதிரி சொல்லுது. யாராவது இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசு நாமத்தினாலே பயமுடு, நீ என்ன செஞ்ச தெரியுமா, இப்ப வீட்டுல சண்டை போட்டு வந்திருக்க, ஓடிப்போ அப்படின்னு அந்த ஆள் நினைஞ்சிருக்கு. கடைசியில் நாங்க கடைசியா மிச்சம் மீதி சேர்ந்த ஆட்கள் யாருதான், மொத்தத்துல 3 பேர். ஆமென். நாங்களும் அதுக்காக உலகமாக யோக்கியம் என்று சொல்றது இல்லை. நாங்க யுத்தத்துக்கு வந்து காட்டுற ரத்தத்தினால எங்களை எடுத்துக்க இந்த அசுத்தாமி மேற்கொள்ள எங்களுக்கு பலன். அதாவது நான் ரயில்வேல
அவர் வலி தாங்க முடியாம துடிக்கிறார். உடைய திருக்கரசம் வேற சொல்லு. கடைசி அந்த பிசாசை ஜெயித்து கத்திருக்கிறார். கரங்களை ஒரு அங்கே சொல்லுங்க. அப்ப நீங்க யுத்தத்துக்கு போகும்போது தீதான காரியத்தை செய்யக்கூடாது. வாசிக்கலாம் 23:9 மறுபடியும் என்ன வாசிக்க கேட்கலாம். தேவன் பிரியம் உங்க மேல இருக்க வேண்டுமானால், நீங்கள் பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால், எந்த குடும்பமும் வியாதியில பிரச்சனையில அகப்பட்டிருக்கும் பொழுது நீங்க ஜெபிக்க போறதுக்கு முன்பதாக நீங்க ஆண்டவரே என்னை தகுதியுள்ளவனாக மாற்று. ஆமென். எல்லாருக்கும் ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எல்லாரும் மேலே என்ன செய்யக்கூடாது? கைகளை வைக்கக்கூடாது. ஆமென். எத்தனையோ மருத்துவமனை ஊழியர்களுக்கு நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். அங்க பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஜெபிக்க சொல்லுவாங்க. சில பேரை ஜெபிக்க போகும்போது கத்தரே சொல்லுவார், அவன் மேல கையை வைக்காது. சத்தமா வழியே சொல்லுங்க. ஆமென். விசுவாசம் கொடுத்தாங்க எல்லாரும் மேலே கை வைப்போம். ஆனா வெளியில போய் மீட்டிங்லாம் போனா சில பேர் கை வச்சு ஜெபிப்பாரு, சில பேர் கை வச்சு ஜெபிப்பாங்க. சில பேர் வாயினால சொல்லு அப்படிப்பாரு, நீ ஜெபிச்சா போதும், கையை வைத்து ஜோபன் அப்படிப்பாரு. அது கை வைத்து ஜெபிச்சாலே 1 கிலோ ரசத்தாகி ஓடிடும். இல்லையா? கடக்க வைத்து ஒரு அழிய சொல்லுங்க. அப்போ ஜெபம் என்கிற போர்முனையில் நிற்கிற நீங்கள் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பதாக தேவன் விரும்புகிற பரிசுத்த உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் கரெக்டா இருக்கேன்னு நினைக்கிறது வேற. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ளே காணப்பட முடியாது. கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண முடியாது. நான் ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24. யுத்தத்துக்குன்னா நான் சொல்றது மனிதர்களோட அல்ல, சாத்தானோட ஜெபத்திலே அவனை மேற்கொள்ள போகும்போது நீங்க சொல்லணும். ஒரு வியாதிக்காய் பிசாசு போராட்டங்களுக்காய் நீங்க ஜெபிக்க போகும்போது நீங்க சொல்லணும், கர்த்தர் என் கூட வருகிறார். அல்லேலூயா. அவன் என் கூட கர்த்தர் வருகிறார் என்று சொல். அல்லேலூயா. கரங்களை வைத்து வரலையே சொல்லுங்க. சங்கீதம் 23:5 வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை பாராய் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. யுத்தத்துல கர்த்தர் என் கூட வருகிறார். ஆமென். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் என் மேல பிரியமாயிருக்கிறபடினாலே இந்த சாத்தானை நான் மேற்கொள்வேன். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு அதிகாரப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளையை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சத்துருவின் மேலே ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நமக்கு ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆண்டவரே எனக்கு அதிகாரத்தை தாரும், இந்த பலத்தை தாரும். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, முன்னாடி வந்து ஒரு 100 பேர் வந்திருக்கிறான்னா அந்த நேரத்தில் அடிபடாம போனா என்னதான் செய்யணும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன செய்யலாம்? பேசி தீர்த்துக்கலாம். ஆமென். நீ அடிச்சா நான் என்ன செய்ய மாட்டேன். 100 பேர் சேர்ந்து அடிச்சா நான் தாங்க மாட்டேன். ஞானமாய். ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்ட மூடர்கள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆமென். இன்னைக்கு சபையில கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் வெளியில யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சில பாடங்கள் ஏன்னா இங்க ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, யாருக்குனாலும் ஜெபிக்கலாம், யாருக்குனாலும் கை வைக்கலாம், யாருக்குனாலும் பேய ஓட்டலாம். ஆனா உங்களுக்கு என்ன வேணும்? வரங்கள் வேண்டும், அந்த அதிகாரம் வேண்டும். அதிகாரம் கேட்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் போக வேண்டும். தீரான காரியங்கள் ஒன்று உங்களுக்கு காணப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாளையத்தையும் சுற்றி உலாவி வருகிறார். அசுத்தியான காரியத்தை பார்த்தா என்ன செய்வார்? கர்த்தர் வேலைக்கு போயிருக்கார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே தீதான காரியங்கள் பொய்யான காரியங்கள் இருந்தா
நீங்க அந்த நேரத்துல போய் சத்துரு மேல ஜெயம் எடுத்து போனீங்கன்னா நீங்க தோற்று போவீங்க. ஆனா கர்த்தர் அப்படி நம்முடைய வெளியேறுகின்ற ரத்தத்தினாலே 24 hours உங்களை என்னை சுத்தி இருக்க கர்த்தர் போதுமானது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் எப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் போகும்போது அப்பெல்லாம் சொன்னேன், ஆண்டவரே உண்மை போல மாற்றும் ரத்தத்தினால என்ன சுத்தி அதிகாலையா இருக்கட்டும், இரவா இருக்கட்டும், நைட்டு படுக்கும்போது ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்ன ஜெபம்? ஆண்டவரே இந்த நாள் முழுசும் என்னுடைய வழிகள் எல்லாம் நமக்கு பிரியமா இருக்கிறதா? ஆமென். ஆண்டவரே இந்த நைட்டு நீ வந்தீங்கன்னா நம்ம கூட அப்படி கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது உண்மையாவே பயம் வந்துடும். அல்லேலூயா. ஆமென். பக்கத்து முழுசும் டிவில சீரியலும் கண்ட கழுதையும் பார்த்துட்டு செல்போன்ல பார்த்துட்டு இருந்தா, ஆண்டவரே நீ வரும்போது நான் உங்க கூட வருவேனா கட்ட சொல்வாரு. அவனே காட்டா போட்டு போயிருவேன், நீ என் கூட நிச்சயமா நினைச்ச மாட்டேன், வர மாட்டேன். உண்மையா கட்டருக்கும் உங்களுக்குள்ள உறவு நான் சின்ன தீரான காரியங்கள் அசுசியான காரியம் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. பலிபீடத்தில் நின்று ஒவ்வொரு திருச்சபைகளின் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்பதாக நாங்கள் நட்பு கொண்டு வந்து நிற்கிறோம். ஆமென். கற்ப வேதனை புரியுதே தெரியல, யுத்தத்துக்கு போவதற்கு முன்பதாக அசால்ட்டா போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். அசால்ட்டா போனா என்ன நடக்கும்? ஒரு போர் முனையில இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பார்டர்ல போய் ஒரு இந்திய போர் வீரர் பெரிய மிலிட்டரி டேங்க்லாம் இருக்கிறத பெரிய AK-47 துப்பாக்கிலாம் இருக்கு. ஆமென். ஆனா அந்த குருவிக்காரர் மாதிரி துப்பாக்கி பின்னாடி தூக்கி போட்டுட்டு அசால்ட்டா நல்ல மரத்து மேல சாஞ்சி நல்லா புரட்ட விட்டு தூங்கினா என்ன செய்வான்? ஆமென். எதிராளி மண்டை மேலே போட்டு என்ன செஞ்சு போய்வான்? சொல்லுங்க. ஆமென். யுத்த முனையில அவன் ஒவ்வொரு செகண்ட் என்ன செய்வான்? அல்லாட்டா. யுத்த முனையில இருக்கிறவங்க அல்லாட்டா இருப்பார்கள். ஆமென். தேவனுடைய ஊழியக்காரர்களாகி நாங்கள் ஒவ்வொரு நாளும் போர் முனையில நிற்கிறோம். ஆமென். அதனால பிசாசு எப்போ எங்களை தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறான். அல்லேலூயா. நான் கர்த்தர் சொல்கிறார், நீ கைகளில் இருக்கிறபடினாலே ஒருவனும் உன்னை என் கையில தரிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்களிலே தொடுகிறார். அல்லேலூயா. நான் உங்களை என்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். ஆமென். இதுவரைக்கும் நீங்களும் நான் ஜீவனோடு இருப்பது நீங்க பண்ண பரிசுத்தமோ நீதியோ உங்களுடைய ஜெபமோ ஒண்ணுமில்லை, எல்லாம் உடைய கிருபை. கைகளை சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கர்த்தரை குரலிலே சொல்லுங்க. ஆமென். ஜெபத்துல நீங்கள் யுத்த போர் முனையில் நிற்கிறீர்கள் என்பதை அறிந்து வியாதிப்பட்டவர்களுக்காய், பலவீனப்பட்டவர்களுக்காய், அசுத்த வல்லமையோடு உள்ளவர்களுக்காய் நீங்கள் ஜெபிக்க போகும்போது ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த பிசாசை ஜெயிக்க எனக்கு பலன் தாங்க. ஆமென். மத்தேயு 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாக வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய 12 சீஷர்களை நம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும், சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். கடைசி நாட்களில் ஏதோ ஒரு சாதாரண விசுவாசிக்கிற நிலையில நீங்க உங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சிட கூடாது. ஆமென். கிறிஸ்துவுடைய சீஷர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, ஆமென், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவுள். அல்லேலூயா. கிறிஸ்துவை சீக்கிரத்தில் உபத்திரவம் பாடுகளே கிடையாது என்பது அல்ல, எல்லா உபத்திரவத்திலும் உபத்திரத்தோடு கூட ஒரு போக்கை கட்டளையிடுகிற தேவன். சோதனையோடு கூட ஒரு போக்கை கட்டளையிடுகிற தேவன். இந்த சோதனை காலம் மேலே ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன் உங்களோட என் கூட இருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க. ஆமென். கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அதிகாரத்தை கட்டத்தில் கேட்கணும். என்னுடைய விசுவாசம் எல்லாம் தேவன் நம்முடைய
திருச்சபையில் இருக்கிற பெரியோர் சிறியோர் வயசான பாட்டி முதல்ல இணைஞ்சிடணும். இதான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. எங்கள் அம்மாவுடைய பாட்டி, என்னுடைய பாட்டினா நான் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பிசாசு பிடிச்சவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு எங்கள் அம்மாவும் போயிடுவாங்க, எங்கள் பாட்டி போயிடுவாங்க. கிடந்து போராடி ஜெபிச்சு இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே அந்த சின்னதுல இருந்தே இந்த பேய் ஓட்டுறது நினைக்கலாம் பார்த்ததுனால என்னமோ தெரியல. ஆமே ஆமே. ஆயிரக்கணக்கான பிசாசுகளை தொடர்ந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. இந்த பேய் சொல்லும், நீ என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு. நான் சொல்ல, நீ போகவே நீ. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே சொல்லு, விட்டுறேன் நீ போய் என்ன விட்டுரு, நான் இணைஞ்சிடறேன், நான் உங்களை பிடிச்சு வைக்கவும் செய்யல, நீ தான் போக மாட்டேங்க. ஆமே. போறது போய் ஒரு கால் என்ன செய்யாது, திருப்பி வராது. அல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமே. திருச்சபையில் ஆழ்வார்க்கு திருச்சபையில் பார்த்துருக்கேன் எத்தனையோ அசுத்த வல்லமைகள். அதுக்குன்னு ஸ்பெஷலா பிரேயர் கூட பண்ணதில்லை. சபையில திருச்சபையில பல ஆண்டுகளாய் தொடர்ச்சியாய் செயின் மாஸ்டர் பிரேயர் நடக்கிறதுனால அந்த உள்ள வெளி கேட்ல அல்லது ஃப்ரெண்ட் வாசல்ல வரும்போது கூட இங்க ஆறாம் நடக்க பிரேயர் நடக்க ஏதாவது நடந்துட்டு இருக்கும், பாட்டு நடந்துட்டு இருக்கும், வருது கை தாரா கூட்டு வருவாங்க, பொத்துன்னு நடிச்சாங்க ஈடுபடும். அல்லேலூயா. இந்த திருச்சபையை கற்றுக்கொண்டு ஒவ்வொருவரையும் கற்ற வல்லமையை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர்கள் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நீங்களும் நான் விசுவாசிக்கிற தேவன் ஆராதிக்கிற தேவன். அவர் சொல்கிறார், நான் செய்த கிரியைகளை செய்வான், என்னிலும் மேலான கிரியைகளை செய்வான். ஆமென். தேவனுக்கு வந்து அதிகாரத்தை வியாதிகளை குணமாக்க எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. நம்ம திருச்சபையில கர்த்தர் எனக்கு இந்த அசுத்தாவிகளை துறக்கும் வியாதிகளை குணமாக்கும் அந்த வரத்தை கொடுத்திருக்கிறதுனால நம்ம விசுவாசிகள் எல்லாருமே அப்படி செய்யணும். நான் விரும்புறேன். கையை வைத்து வரங்களே சொல்லுங்க. ஆமென். அங்க இருந்து சொல்லணும், பாஸ்டர் நீங்க ஆழ்வார்க்கு புறப்பட்டு என்ன செய்ய வேண்டாம், வராதிங்க, இங்க ஒரு 5 பேரை துரத்த வேண்டியது நாம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. அந்த ஊருக்குலாம் போனா நீ அந்த ஊருக்குலாம் போகக்கூடாது, நீ அதுக்குலாம் என்ன செய்யக்கூடாது, ஜோங்கக்கூடாதுன்னா இந்த வண்டி வண்டியா என்ன இருக்கு, தீமையான காரியங்களா சுத்தமான காரியங்கள். அல்லேலூயா. சத்துரு மேலே ஜெயம் எடுக்கணும்னா உங்களுக்கு உள்ளத்துல ஒரு கான்ஃபிடன்ஸ் கட்ட தருவார், ஒரு பயம் இருக்காது. அவன் அப்படி பயம் வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே இந்த பயத்தெல்லாம் என்ன விட்டு எடுத்து போடும். அல்லேலூயா. அவன் நல்ல அசுத்தாவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க போகும்போது கையை காலை பிடிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் தூக்கி சில நேரத்துல வச்சிருப்பான். அது இருக்கிறது ஒரு 30-40 கிலோ தான் இருக்கும். ஆனா பிடிச்சிருக்கிறவங்க பயமாட்டலா இருப்பாங்க. சில நேரத்துல இந்த அசுத்த வலைகள் தூக்கி எரியும்போது இவங்களால பிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா கையில் என்ன கிடைக்குதோ அதை தூக்கிட்டு எரிகிறதுக்கு இயேசுவின் நாமத்தினால நீங்க கட்டப்படுவதா அப்படின்னா சேர்த்து தூக்குற பொசிஷன் அப்படி இது. அதே அவங்க சில ஆறாவது சில நேரத்துல அசுத்தாவிகள் ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது சொல்லுவோம், ஆறாவது முடிகிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, இப்படி கிரிகள் செயல்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால கட்டி செயலுக்கு போக பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாத்துமாய் போட்டு ஆமை போடுற வரைக்கும் அது நினைச்சிருக்கணும். கரெக்டா ஆமை படுற பழைய என்ன செய்யும், முடி வச்சு போட்டு ஆரம்பிச்சு. அது உங்களோட என்னோட ரொம்ப கீழ்படியில் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். வேற வார்த்தைகள் சொல்லப்பட்ட விசுவாசிகள் தேவனுக்கு என்ன செய்கின்றன, நடக்கின்றன, கீழ்படுகின்றன. அல்லேலூயா. நீங்களும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படும் பொழுது தேவன் தம்முடைய ஆவியின் மழையை மேல் ஊற்றுகிறார். நீங்களும் நான் விசுவாசத்தை ஜெயிக்கபடி சத்துரு மேலே ஜெயம் கிடைச்சிட்டுனா, அவன் விசுவாசம் நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உங்க குடும்பத்துல சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்கிற எந்த இருளின் ஆதிக்கங்கள் உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதுவே சொல்றேன், நான் சுத்தி சுத்தி வாரேன், இந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியல, அடைய முடியல. அல்லேலூயா. உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அல்லது உங்களுடைய பணத்தை கூட என்ன செய்யக்கூடாது. நான் ஒரு பச்சை கிளி பறந்து போயிட்டனாலும் எனக்கு எந்த வசனம் ஞாபகம் சொல்லட்டா, ஆண்டவரே பச்சை கிளிகள் பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களுக்கு தக்கதா எங்களுக்கு நிறைவான பலனை சத்துருவான எதெல்லாம் திருநானோ அதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும் ஆண்டவரே போனசத்தாங்க. நாம் நீங்கள் நான் குறைவுள்ள மனிதர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்குள்ள கட்டங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார், வல்லமை கொடுப்பார். விசுவாசத்தை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் ஆண்டவர் சொல்றார், சர்ப்பங்களை கைகளை விரிக்கவும் சாத்தானே சகல வல்லமை. ஆமென். கை வைத்து சொல்லுங்க, சத்துருடைய கிரியைகளை அழிக்கும்படியாக இயேசு பூலோகத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாகிய நானும் பிசாசை ஜெயிப்பேன்,
தீதான காரியங்களை விட்டு விலகுவேன், பொய் வழிகளை விட்டு விலகுவேன், தேவனை ஆராதிப்பேன், கருத்தோடு ஜெபிப்பேன், அதிகாரத்தை வல்லமை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வேன், பிசாசை ஜெயிக்க கத்து எனக்கு பலன் தருவார். அதற்கு நம்புறீங்க? ஆமென். முதல்ல தீதான காரியத்தை விட்டு விலகணும். கர்த்தர் என் கூட வருகிறார் என்பதை சொல். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என் கூட வருகிறார். காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லணும். நீங்க வேலைக்கு போகும்போது முன்னாடி என்ன செய்யணும்? ஆண்டவர் என் கூட வருகிறார். அந்த ஒரு வேலை செய்யற இடத்துல எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிக்குள்ள பிசாசுக்கு உங்களை எதிர்க்க நினைச்சாங்க, உங்களை எதிர்க்கவே முடியாது. நீங்க சொல்லணும், கர்த்தர் என் கூட வருகிறார். சங்கீதக்காரன் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் உங்களை அழிக்கணும் நினைச்ச எந்த சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சத்துருக்களை விரட்டி விட்டுவார். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு வெளியே போயிட்டானா உங்களை தூசிக்கிறவன் நிந்திக்கிறவன் சூப்பரான மனுஷனா மாறிடுவான். ஏன்னா நான் தெரியாம பேசிட்டேன், அண்ணே நான் உங்களை பத்தி தப்பா பேசிட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் அப்படி நண்பர்களா இருக்காங்க? பாஸ்டர் உங்க வீட்டு கோழியெல்லாம் நாங்க தான் சாப்பிடுவோம், ஆனா சாபம் விட்டுறாதீங்க. ஆமென். பரவாயில்ல, நல்லா இருக்கா, சாப்பிட்டீங்களா, வெரி குட். ஆமென். கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்குள்ள மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் எந்த ஒரு மனுஷனையும் மன்னிக்க தயப்படுத்துகிறார் என்றால் நீங்களும் நான் குறைவுள்ளவர்கள். தீதான காரியங்களை விட்டு விலகும், பொய் வழிகளை விட்டு விலகும், உண்மையாய் நடப்போம், சாத்தானை ஜெயிக்க அதிகாரத்தை கர்த்தருக்கு பெற்றுக்கொள்வோம், அவருடைய முகத்தை தேடுவோம், நல்லா நடக்கணும். கர்த்தர் என் மேல பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கா ஜீவனை கொடுத்த தெய்வம் நிச்சயமாய் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். சத்ரு மேல் ஜெயம் கொள்ளாதிருக்கிறார், அவர் என் மேல பிரியமாய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார். எல்லாம் அப்படி இருந்தால் தொடர்ந்து தியானிக்கலாம். பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மாதத்தில் வந்திருக்கோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் ஆளுகை செய்கிற அந்தகார வல்லமைகள் விலகட்டும், பிசாசு கிரியைகள் அழிக்கப்படட்டும், பொல்லாத மனிதனுடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமானால் உங்களுடைய சத்துருக்களும் சமாதானமாக செய்வார்கள். வார்த்தைப்படி உடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்கள் இல்லாதபடி உடைய பிள்ளைகள் ஜெயத்தை எடுக்க சத்துருடைய கிரியைகளை அழித்து போட சர்ப்பங்களை தேவை மிதிக்கும் சாத்தானின் சகலங்களை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் சொன்ன தெய்வம் உடைய பிள்ளைகள் சத்துரு மேலே ஜெயப்படுத்த கர்த்தாவே நீர் அனுக்கிரமப்படியாக பேசுகிறோம். ஒவ்வொரு அதிகாலையிலும் உடைய முகத்தை தேடவும், ஆண்டவரை உண்மையாய் நடக்கவும், உடைய வார்த்தைப்படி நடக்கவும், உண்மையாய் ஜெபிக்கவும், கர்த்தரோடு ஆவியோடு பாடவும், உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கவும் உடைய பிள்ளைகள் அனுக்கிரமப்படுகிறார்கள். எல்லா பிள்ளைகளும் குரோமாய், குடும்பங்களும் குரோமாய், கைகள் பிரயாசங்களும் குரோமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசு கிரியைகள் அழிக்கப்படட்டும். எல்லா ஒரு வழியாய் தரித்திரம் 7 வழியாய் ஓடி போவார். அந்தகார வல்லமையை கட்டப்படட்டும். எல்லா அசுத்த ஈரின் ஆதிக்கங்கள் அகன்று போகட்டும். குரோமாய் உருவாக்கும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காலே போகிற வார்த்தைப்படி கர்த்தர் அப்படியாக இந்த மாதம் முழுவதுமாய் வேலை அடைக்கிறார். கைக்கு பிரயாசத்துக்கு சமாதானத்தில் சுகத்தில் தீர்க்காயுசிலும் பெருக்கத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவுண்டாகும். ஒவ்வொருடைய ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலத்தில் கேளும் நல்லது. எல்லாரும் வளர்ந்த மீது ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம்.